ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் தாங்க. காரைக்குடி சைடு போனீங்கன்னாக்கா வெள்ளை அப்பம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ அந்த காரைக்குடி வெள்ளை அப்பம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது வெள்ளை பணியாரன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, இது வந்து 3ல் 1 பங்கு உளுந்துங்க. இது எப்படின்னா சில பேர் வந்து இப்படி மேலே போட்டு இப்படி அழுத்தி இப்படி போடுவாங்க. இப்படியும் நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். இது கோபுரமாக வரணும். அதை அழுத்திட்டு இது மேலே போட்டிங்கன்னா 3ல் 1 பங்கு வந்துடுங்க. இதை வந்து நான் 6 மணி நேரமாக ஊற வச்சு அரைச்சிருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுக்கணுங்க. இட்லி பதமும் இருக்கக்கூடாது, தோசைக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னது பாருங்கள், இப்படி ஊற்றினா அந்த இதில் லேயர் தெரியணும். கரண்டியில் இப்படி பார்க்குறீங்களே, இந்த கரண்டி லேயர் சில இதில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் இதனோட பதம். இப்படி ஊற்றுனீங்கன்னா கரண்டிலே பாருங்கள் நல்லா ஒட்டி இருக்கும், ஒரு லேயர் மாதிரி. இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு சாஃப்டாக வருங்க. ஸோ அதுக்கு வந்து நான் மேட்சாக கார சட்னி செஞ்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, வரமிளகா 4 போட்டு அரைச்சி அப்படியே விட்டு தாளித்து கொட்டி இது சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேங்க. இதுக்கு இதுதான் மேட்சாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம எப்படி ஊற்றணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேம் தாங்க வைக்கணும். நல்லது பாருங்கள், ரொம்ப ஸ்லோவில் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ஊற்றலான்றது பாருங்கள். இவ்வளோ தான் எடுத்துக்கணும் மாவு. இதை பாருங்கள், அவ்வளோதாங்க. இது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சிம்மில் வச்சு வெந்தால் தான் உள்ளே நல்லா வேகுங்க, இல்லைன்னா வேகாது. இதை வந்து நம்ம அப்படியே இதை பாருங்கள், இந்த எண்ணெயை வந்து இப்படி தள்ளிக்கலாங்க. அப்படி தள்ளும்போது என்ன ஆகுன்னா நல்ல பூரி மாதிரி உப்பி வருங்க. இது வந்து ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் எடுக்க முடியாது. இது சிம்மில் தாங்க வச்சு எடுக்க முடியும். அப்படியே மேலே எழும்புது பாருங்கள், நல்லா உப்புது பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா, பூரி மாதிரி வருது. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சாப்பிட ஆசையாக இருக்கும். இந்த பணியாரம் செய்கிறது சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், பணியாரம் எடுத்துடலாங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ அது வந்து டிஸ்பிளேயில் காட்டுறோம் பாருங்கள். சூப்பராக தயாராகிருச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தான் ஊற்றினேன் நான். இதை பாருங்கள், இப்போ அதுவும் ஊற்றிருக்கேன். இது அடுத்தது அதே மாதிரி நம்ம இதே மாதிரி பண்ணணுங்க. பண்ண சிம்மில் அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு அதை பிரித்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஆறுனா கூட சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா ருசியை கொடுக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன், உப்பு போட்டேன். இப்போ இது எடுத்துகிட்டு நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். சுவையான செட்டிநாடு வெள்ளை பணியாரம் தயாராகிடுச்சுங்க. இதை பாருங்கள், நான் பிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இப்படி பிச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இதே மாதிரி இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.